சங்கையான உலமாக்கள் ஒரு பெரிய மஜ்லிஸ் உலமா போல குறிப்பாக நம்முடைய மஜ்லிஸுக்கு குறிப்பான உலமாக்கள் உங்களோட சேர்ந்து உங்களுடைய இந்த கோடம்பாக்கம் பகுதியினுடைய கடைசியில் இடையில இந்த இது கடைசியில் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு காலங்கள் செயல்படுங்கள். அந்த அடிப்படையில் சகோதரர் அதே மாதிரி தமிழ்நாடு ஜமீயத்துடைய தலைவர் முகமது மன்சூர் காஷி இருந்தவங்க நம்ம அஜ்மல் இருக்கிறாரா. அதே மாதிரி குறிப்பாக நம்முடைய எம்ஜிஆர் மசீதுடைய தலைமை இமாம் முகமது இஸ்மாயில் இருந்தவங்க இமாம் மட்டுமல்ல, நம்முடைய தீனியாத்துடைய மொத்தம் மதரசாக்களும் அவங்க நடக்குது விஷயம் இருந்தால் மொத்தம் அதற்குரிய மதரசா அங்கே எம்ஜிஆர் எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, 300 பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து 300 பிள்ளைகள் நான் அதுக்குரிய மதரசாவை படிக்கிறாங்க. மதரசாதான் நடத்துகிறேன் எல்லாரும் குறிப்பான பெரியவர்கள் எல்லாரும் நடந்து, அதாவது ஒரு மஜ்லிஸ் மசாலா ஆரம்பிக்கும் பொழுதும் நல்ல ஒரு நிறைவாக இருந்துச்சு. அதே போல நான் ஆரம்பத்திலே வந்து சொல்லிட்டு நீங்கள் இப்போ உட்காருங்க பார்க்கும்போது போகிறாங்க இடையில போகணும் பார்த்து சொல்லியிருக்கக்கூடாது. சரி அதுதான் சொல்லிட்டாங்க நிறைய பார்த்து போச்சு. கடைசி மசாலா மஜ்லிஸ் நிறைவாகிடுச்சு. எல்லாரும் மக்கள் பெரியவர்கள் வசதியான நிர்வாக மக்கள் கடைசி வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் உட்காந்து எங்கள் மஜ்லிஸ் சிறப்பிச்சிருக்கீங்க. அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்கள் குறிப்பாக தாய்மார்கள் சகோதரர்கள் மாணவர்கள் மணிகள் எல்லாரும் நம்ம சம்ஸ்கிருதத்துக்கு அதுதான் மேலே உட்கார்ந்து அதுக்கு எப்போ தான் தமாசாவே இருப்பார். அதுக்கு பெரிய கூட்டாளி எனக்கும் கூட்டாளி தான். ஆமாம் மேலே உட்கார்ந்தா தான் தெரியும். ஆமாம் அதுக்கு தான் நிறைய துவாசி பிள்ளைகள் துவாசிக்கிறாங்க. எல்லாரும் துவாசியாக ரொம்ப அற்புதமாக நீங்கள் தான் நடத்தி கொடுத்தீங்க. அவருடைய ஏற்பாடுகள் பள்ளியுடைய நிர்வாகங்கள் அழகான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. ஆதியார் பெரிய முக்கியமான விருதாளிகள் தான் வந்து நம்மளை சில ஆதியார் பேசுவோம் நம்மளை எல்லாம் கண்டிப்பாங்க. அல்லாஹ் இதற்கெல்லாம் வீடாக குரானை அல்லாஹுடைய ரசூலை ஹதீஸை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வாரிசுகளையும் முழு உம்மத்தையும் அல்லாஹ் காலமெல்லாம் கண்ணியப்படுத்தி வருவானாக என்று சந்தோஷத்தோடும் கல்வோடும் துவா செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் அனைவருக்கும் நிறைவான நல்ல கூலிகளை எல்லாம் வழங்கி வருவானாக என்று துவா செய்யும் பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பள்ளியுடைய நிர்வாக பொறுப்பேற்போம் நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்போம். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ரமலானுடைய காலங்களில் ஒவ்வொரு வருஷமும் குர்ஆனுடைய மஜ்லிஸ் பெரிய வரக்கத்தா இருக்கும், ஹைரா இருக்கும். நீங்க நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் நம்ம என்ன செய்வோம் இதுவாகிட்டு கேட்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு வருஷம் இன்ஷா அல்லாஹ் நடத்தி கொடுக்கும்படி கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்யுங்க. அந்த மஷூரா கேட்டா எல்லாமே சரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரிய வரக்கத்து பாருங்க, எவ்வளோ பெரிய நேரங்களில் நம்ம எப்படி கொண்டு போகணும்னு நாம் நினைச்சோம். அல்லாஹ் வந்து நேரம் போகாத அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. துவா செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதற்கு இன்ஷா அல்லாஹ் ஆமாம் பேசுவாங்க. நேரத்தை தான் எப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஆனால் பேசுவாங்க. அதில் கொஞ்சம் அவங்க தான் பார்த்து வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நன்றி. எங்கள்